உங்களோட தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் அதுக்கான ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ ஏசப்பா உங்ககிட்ட தான் பேசுகிறாங்க. பைபிளில் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஒரு விதவையும் ஒரு மகனையும் குறித்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம்னா, அந்த விதவையோட வீட்டில் ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரம்தான் இருந்தது. அவங்க 2 பேருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை. அந்த நேரத்தில் ஏசப்பா எலியா தீர்க்கதரிசியை அவங்க வீட்டுக்கு அனுப்புனாரு. அப்போ எலியா தீர்க்கதரிசி அவங்கள பார்த்து, எனக்காக ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லாஜிக்கலாக அது பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்ததே ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் போல் எண்ணெயும் தான். இதை அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான சாப்பாடு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்த மாவில் அவருக்குன்னு செஞ்சு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரிசல்ட் என்ன? மாவும் தீர்ந்து போகலை, எண்ணெயும் குறைஞ்சி போகல. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? நம்முடைய தேவை சின்னது தான், ஆனால் ஏசப்பா கொடுக்கறது ரொம்ப பெருசு. அவருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அவர் மேலே மாத்திரம் நம்பிக்கையாக இருங்க. உங்கள் தேவைகளெல்லாம் அவர் நிச்சயமாக சந்திப்பார்.